முட்டை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. தக்காளி சின்னதாக இருந்தாலும் 4 எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்க்க வேண்டாம், சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி கட் பண்ணி வச்சதை அதில் போட்டு தக்காளி நல்லா கிளறி விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது வதங்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா கிளறி விட்டு நல்லா கிரேவியாக ஆகும். அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட் அந்த முட்டைக்காக போட்டுக்கோங்க. கல்லுப்பு முதல்ல போடுறது கம்மியாக போடுங்க, அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ சால்ட்டு போட்டது இந்த முட்டைக்காக. அந்த முட்டை நல்லா கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த சாப்பாடு கொட்டி நல்லா கிளறினீங்கன்னா சுட சுட சுவையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.